அப்படி போகுது. எப்படி போகுது? அப்படியே தான் போகுது. காலையோட போகுது, வளவலான்னு போகுது. ஆமா. ஏய், எதுக்குடா பண்ணி குடிக்கிற? எதுக்கு குடிக்கிற? ஏன் குடிக்கிற? அனாவசியமா பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் பாத்தியா? இந்த ஊர்ல கிளவிலே என்ன இல்லைன்னு சொன்னீங்க, அம்புட்டும் கிளவிதான். எது வந்திருக்கிறது பூராமா? இல்ல, அங்கன கிளவி உட்கார்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லு. வயசு 2 வள்ளு எத்தனை வயசு இருக்கும்? எத்தனை வயசு இருக்கும்? வயசு கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும். 80 வயசுல இந்த போடு போடுத, அப்ப என்ன அர்த்தம்? என்ன அன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடு அப்படி கம்பு, கேழ்வரகு, கேப்ப, கோதுமை அப்படி நல்ல தானிய வகையில சாப்பிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி சாப்பிட்டனால இன்னைக்கு தடகாத்தமா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு, இப்ப சந்தனம் போடுது. முகரையில இப்பவும் சாணி தான் போடுது. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு, சாணியை கொண்டு வயல்ல போட்டா வயல நெல்லு முளைச்சு, கொள்ளு முளைச்சு, எல்லாம் முளைச்சிச்சு. அந்த உணவுலாம் சாப்பிடும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப சாப்பிடுற சாப்பாட்டை எதையுமே சாப்பிட முடியல. இதை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும், இதை சாப்பிட்டா சுகர் வரும், இதை சாப்பிட்டா பிரஷர் வரும். இதைத்தான் சாப்பிடுறது, எதைத்தான் சாப்பிடுறது? அன்னைக்கு என்ன பார்த்தா ஆத்தா மாறு 16 போல சேலையை கட்டி தெருவில் நடந்து வந்தா அம்பாலே நடந்து வந்தது மாதிரி. இன்னைக்கு நம்ம ஆளு சுடிதார் ஒண்ணு போட்டுக்கிட்டு மேல ஷாலும் போடாம ஒண்ணும் போடாம 1.5 அடிக்கு ஸ்டூல் மாதிரி ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு ஏத்தி விட்டுக்கிட்டு நடந்து வந்தா குதிரை வந்தது மாதிரி இருக்கு. நம்ம ஆளு கூட குண்டியை பார்த்து போறேன். நீங்க அதைத்தானே பாக்குறீங்க? அப்படி ஆள் அங்க வருது, குண்டி இங்க வருது. சும்மா இருப்பா, இதுதான் நாகரிகமான கலாச்சாரம். நான் என்ன கேக்குறேன், சேலைக்கு எதுக்கு மாறாப்பு கொடுக்குறாங்க? மானத்தை மறைக்க. இந்த சுடிதார் ஓடும் போது சுடிதார் ஓட்டுட்டு சாலை கொண்டு வீட்டை ஓட்டுட்டு தெருவில் நடந்து வந்தா நம்ம பிள்ளை நைட்டியை போடுச்சுன்னா ஒரு துண்டு எடுத்து மேல ஓடுமான்னு சொல்லணும். என்னதான் நாகரிகம் பெருகினாலும் நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரத்தை மீறிடக்கூடாது. பையன் வண்டி கேட்கறான்னா இந்த ஒரு எக்ஸல் எடுத்துட்டு போ, ஸ்கூட்டியை ஓட்டு அப்படின்னு கொடுக்கணும். இங்க ஓட்டுறதுக்கே ரோட்டை காணா. இவன் என்ன பண்ற, 2.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டியை கேட்டியமா என்னமோ ஒரு வண்டியை எப்பி செட்டு என்னமோ வண்டியை வாங்கி கொடுக்குறான். அவன் 100ல போயிட்டு 108 அள்ளிட்டு வர்றாங்க. புள்ளைய கேட்டா நம்ம தான் சொல்லணும், தம்பி உனக்கு வண்டி இது போதும் அப்படின்னு சொல்லணும். அதுவும் பிள்ளைய இங்க உட்கார வச்சுக்கிட்டா, மும்பல பிள்ளைய பின்னாடி சீட்ல இங்க உட்காந்துருக்கு, இவன் இங்க உட்காந்து போறேன். இவன் போய் அந்த புள்ள 1/2 அடிக்கு அங்கிட்டு போய் விடுது. என்ன கொடுமை! நம்ம மாஸ்க் போட்டாலும் போட்டாங்க, நல்ல உள்ள நல்ல பிகர் எது கெட்ட பிகர் எதுன்னு தெரியல. அன்னைக்கு இப்படிதான் ஒரு பிள்ளைய உத்து பாத்துட்டு போறேன், அந்த மாஸ்க் ஆகிட்டு பல்லு 1.5 நிலத்துக்கு குடி முட்டிக்கிட்டு ஏமாந்து வைக்க. ஏமாந்துதான் நீங்க போவீங்க, பின்னாடியே தானே வருவீங்க. அப்படிலாம் இருக்கு. அதாவது அன்னைக்கு என்ன பார்த்தா ஆத்தா மாதிரி 16 புள்ள வந்துச்சு. ஆமா, எத்தனை புள்ள? 16 புள்ள வீட்டுக்கு. அதாவது எந்த ஆஸ்பத்திரிக்கு போறது கிடையாது, ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, எதுவும் கிடையாது. வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கு, தண்டட்டி ஓட்ட கிளவி, தமிழச்சிங்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு வீடு கிளவி இருந்து புள்ளைய பெத்த தகப்பன் எடுத்து நீட்டுச்சே. அது எந்த நீட்டுல படிச்சிச்சு? இல்லையே. இன்னைக்கு நீட்டுல படிச்சாதான் டாக்டர். அப்ப இதுக்கு முன்னாடி படிச்சவங்க அவங்க எல்லாம் கொத்தி வேலைக்கு போயிட்டாங்க. எதுக்காக சொல்றோம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வராது, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாட்டா புள்ள வராது. ஆமா, எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் நடக்குது? ஆமா, அரசாங்க ஆஸ்பத்திரியில 100% ஆபரேஷன் நடக்குது. நம்மால அங்க போக மாட்டான், நேர பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் போறோம். அசிங்கமா இருக்குமே. ஆமா, நேரம் போனவனே டாக்டர் கையை பிடிச்சு பாப்பாரு, கங்க்ராச்சுலேஷன் நீங்க அப்பா ஆயிட்டீங்க, நான் சித்தப்பா ஆயிட்டேன். ஓடுக்க வேண்டியதானே, அப்பா மட்டும் சொல்லு. சரி, இந்த கையை பிடிச்சு பார்த்துட்டு பிள்ளைங்க நம்ம கடையில தான் ஊசியை போடுற மட்டும் 9 மாசத்துக்கு ஊசியை போடுறா. ஊசியை போட்டா 9 மாசம் கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் போட்டு பார்த்தா டாக்டர் துடிச்சிடுறாரு, தண்ணியை குடிச்சிருச்சு, ஓடி சுத்திக்கிருச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணுவாங்க. என்னடா டாக்டர் போட்டு அவசரப்படுறாருன்னு பார்த்தா ஊர்ல வீடு கட்டி மேல மூடாம இருக்கு, செலவுக்கு காசு இல்லாம. அந்த நேரம் பார்த்து பில்லு போட்டுருவாரு, ஓடுற ஓட்டுல பில்லு தகத்து எரிஞ்சு போயிருக்கு. எப்படி? இவன் போட்ட ஊசியில புள்ள கிட்டத்தட்ட 4-5 கிலோ பெருத்து போயிருக்கும். 1.5 ரூபா பிளேடு தான் எடுத்து ஒரு கிளி புள்ளைய கொடை கட்ட மாதிரி கையில எடுத்து கொடுக்கலாம். இவன் போட்ட ஊசிக்கு தண்ணியா இருக்குமா புள்ள, மறுபடி கொண்டு இங்கு போட்டு வைக்க சொல்லுவேன். அது எதுக்கு வைக்க சொல்றேன்? வளருது அங்க பூசாம இருக்கு, அப்பதான் பூசி வெள்ளி அடிக்கிறது. மருத்துவம் வியாபாரமா மாறிக்கிட்டு இருக்கிறத மறந்துடக்கூடாது. எதுக்காக சொல்றோம்னா, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது அவமானமா நினைக்க கூடாது. அரசு மருத்துவமனைகள்ல மகப்பேறு திட்டங்கள், நலத்திட்டங்கள் நீங்க பெற்றுக் கொள்ளணுங்கிறது. ஆமா,
அரசு பள்ளிகள்ல கொண்டு பிள்ளைகளை ஆமாப்பா, அதே மாதிரி உங்க குழந்தைகளை அரசு பள்ளியில கொண்டு படிக்க வைங்க. அரசு பள்ளியில படிச்சவங்க யார் மிகப்பெரிய ஆளாகலையா? ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் மிகப்பெரிய விஞ்ஞானியா? கண்டிப்பா. நம்ம மண்ணுக்கே ஒரு இந்திய நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய முதல் குடிமகனா வரலையா? ஆமா. ஜனாதிபதியா வரலையா? ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? படிக்கிறவங்கள எங்க வேணாலும் போய் படிக்க. அரசு பள்ளிகளில் கொண்டு குழந்தைகளை படிக்க வைங்க. கண்டிப்பா. அரசு பள்ளிகளை தமிழ் வழி கல்வி மூலமா படிக்க வைங்க. தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவனுக்கு சமம்ன்றான். தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. ஆமா, அதுக்காக சொல்றேன். சரி, இப்படி இந்த செய்தி எல்லாம் இப்படி முச்சந்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறிய, நம்ம ஆளுங்க பூரா நாளைக்கு 100 நாள் வீட்டுல போய் இந்த கதையெல்லாம் பேசினா உன் மானம் சிரிச்சு போயிருமே. 100 நாள் வீட்டா? ஆமா, அதெல்லாம் நடக்குதா? நடக்கும். அதெல்லாம் தேசிய வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கிற வேலையிலேயே ரொம்ப கடினமான வேலை. அப்படியா? ஆமா. எங்க எடுத்து ஏன் பொங்கல் அந்த வரிசை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சவன பொட்டு பூவு குட்டமாவெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்க போற அழகு இருக்கு. என்னமோ போட்டோ பிடிக்க போற மாதிரி போவாங்க. சரி, அங்க போய் ஒரு குளத்திலயோ கம்மாயிலேயோ ஏரியிலேயே இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டவன கையில ஒரு குச்சி ஒண்ணு கொடுப்பாங்க. அளந்து ஓடுறது. இதோட உனக்கு அங்கிட்டு, இதோட எனக்கு இங்கிட்டு. அளந்து ஓட்டவன வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வெட்டுனா வெட்டு, முழங்கால ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வரது நாக்கு தள்ளி முகரையில முள்ள வடிச்சாங்க. அப்படியே வெட்டுறாங்க. புல்லுக்கு வலிக்காம லேசா சேவி வச்சுட்டு எலி பறிச்சது மாதிரி லேசா சுரண்டி வச்சுட்டு அவங்க பார்த்த வேலைக்கு கொண்டு போன சோத்த புழக்க தின்னு விட்டு அந்த கூடைய தலைக்கு வச்சு தூங்கிடுவாங்க. அந்த பக்கமா வண்டியோ பைக்கோ அப்படி போகட்டுமே, எல்லாம் ஒரு ஆளு மட்டும் படுக்க மாட்டாங்க. பிரஷர் வார்டுல ஒரு பக்கமா தலையை வச்சு 20 பேர் படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி படுத்து தூங்குவாங்க. வண்டி போகும்போது பாத்தீங்கன்னா சரி, ஒரு கிளை மட்டும் இருந்துச்சு. ஐயா ஆபீஸ் சரி எந்திரிக்க எல்லாம் வாணி ஓடி போய் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்து பேசுவாரு. பேச்சு 2 கிளவி போதும். அந்த முனியாண்டி மகன் தாண்டி நம்மளை இழுத்து கொண்டு ஓடிட்டான். என்னடி சொல்ற? எனக்கு தெரியாதடி. தெரிஞ்சிருந்தா நானே 4 வீட்டுக்கு 10 வச்சிருப்பேன். இப்படி அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஊர்ல 2 குடும்பம் தீ பிடிச்சி எரியும். அந்த குடும்பம் நடக்கும். கையில ஒரு நோட்டு ஒண்ணு கொண்டு போவா. அவங்க பெரிய கலெக்டர் ஊத்தியம் பக்கத்துல நோட்டு கொண்டு போய் கையெழுத்து போட்டுதான் காய்ச்சி வாங்குவாங்க. முனியம்மான்னு பேர் எழுதுனா நோட்டை விட்டு அறப்பறலாம் அங்கிட்டு போயிடும். எல்லாம் அறிவொளி இயக்கத்துல படிச்ச ஆசிட்டுகளா இருக்கு. சம்பளம் நேரம் கையில கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல, நேரம் ஏடிஎம்க்கு தான் வரும். ஏடிஎம் வந்துரும். ஏடி புஷ்பா என்னடி இன்னும் அப்படி ஏடி முட்டியில இன்னும் எப்படி வெட்டுறாங்க? ஏடி முட்டியா? அது என்னதுப்பா? அது சொல்லவே தெரியாதா? ஏடி முட்டி ஏடிஎம் சொல்ல தெரியல. அப்படி பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த கொடுமை எல்லாம் நடக்குது. ஆமா. அதே மாதிரி ஊருக்கு குழு ஒண்ணு வச்சு நடத்துவா. சுய உதவி குழு, மகளிர் சுய உதவி குழு. அந்த குழுனால பல ஊருக்கு கெட்டு குடிக்கிறாங்க. அந்த குழுவின் விளக்கம் என்ன? அதாவது என்னன்னா, பாத்தீங்கன்னா ஆளுங்க யூனிஃபார்மோட தான் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தா சரி, ஊதா சேலை பச்சை சேலை ஒரே மாதிரி சேலையை கட்டிக்கிட்டு குறும்பா நிப்பாங்க. போயிருவாங்க லோன் எடுக்கிறது. அதுல ஒரு ஆளுகிட்ட என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அந்த காசு வச்சுக்கிற ஆளு ஒரு ஆளு, சரி, நோட்டு வச்சு பதிகிற ஆளு ஒரு ஆளு, சரி. இவன் காசு வச்சிருக்காரு, என்ன செய்யும்? செலவுக்கு காசு இல்லைன்னா அடுத்த வாரம் தானே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தானே கூடுவோம் சொல்லிட்டு இந்த வாரம் திங்கக்கிழமையே காசு எடுத்து செலவு பண்ணிட்டு ஊருக்கு போயிடும். ஊருக்கு போனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் கூடுறதுல காசு சேராது. ஆளு எஸ்கேப் ஆயிரும். இவன் கொடுத்தவன் பூரா ஆளா பறந்து ஐயோ போச்சு அந்த மாதிரி அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஊருக்கு அப்படி இருக்கு. எல்லாம் நடக்குதுதான். எதுக்காக சொல்றோம்னா இதெல்லாம் ஒரு விளம்பரம் தான். என்னது விளம்பரம்? விளம்பரமா நல்ல கருத்துக்களை சொல்லணும்யா. ஆமா. கல்லிலே கலைவண்ணம் கண்டான். என்னது பாது? ஆனந்த் பனியின் செட்டிகள் ஒரு சுகமான உள்ளாங்க. அடே அத்தை, எப்பேற்பட்ட பாட்டை கொண்டு இதுல கொண்டு சேர்த்துட்டாங்க. எப்படி பாட்டு? ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் வெங்கல குரலோடு எப்போ அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை கொண்டு யாராவது சட்டி